உயிர்ம வேளாண்மை நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. நம்மகிட்ட நெறைய பேர் இப்ப கேட்கறது, இந்த கிளைமேட்டுக்கு இந்த சிகாகோட வைரஸ் அதிகமா பரவுது. அதுக்கு எந்தெந்த வழிமுறையில மருந்தடிக்கலாம்? அது எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா அடிக்கணும்? அப்படின்றத பத்தி கேட்டிருக்காங்க நெறைய பேரு. இப்ப இந்த நோய பொறுத்தளவுக்கு வானம் மேகமூட்டமா அதாவது மோடம் போடுதுன்னு சொல்றோம் இல்லைங்களா? வெயிலே இல்லாம மோடம் போட்டுட்டே இருந்துச்சு அப்படின்னா, நம்ம மருந்து 15லேருந்து 20 நாளைக்கு ஒருக்கா மறுபடியும் மறுபடியும் நம்ம இதுக்கு ரசாயனத்திலயா இருந்தாலும் சரி, இயற்கை மருந்தாகலாம் இருந்தாலும் சரி, நம்ம மாத்தி மாத்தி குடுத்துட்டே தான் இருக்கணும். ஒரு 15 நாள்லேருந்து 20 நாளைக்கு ஒருக்கா நம்ம திரும்ப திரும்ப குடுத்துட்டே இருக்கிற மாரி தான் இருக்கும். இப்போ வெயில் வந்துருச்சு அப்படின்னா, நம்ம ஒரு வாட்டி குடுத்தோம்னாவே உடனடியா கண்ட்ரோல் ஆயிரும். இப்போ இந்த இந்த இதுல பார்த்தீங்கன்னா, இப்போ இது இந்த இலைப்புள்ளி இந்த வைரஸ்னால பூஞ்சான தொற்றுனால பரவி இருக்குது. இதுக்கு நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா, சூடோமோனாஸும் பேசிலஸ் சப்டிலஸும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம். ஒரு 4 நாள் ஆச்சுங்க. இது ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த சூடோமோனாஸும் பேசிலஸ் சப்டிலஸும் இந்த ரெண்டும் இந்த இலை ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சும் இது ஒரு கவசமாட்ட பாதுகாக்கும். இதுல நம்ம தீமை செய்யக்கூடிய பூஞ்சானங்கள் தான் இந்த நோயை ஏற்படுத்தி இருக்கும். இது நம்ம கொடுத்துருக்கிற சூடோமோனாஸும் பேசிலஸ் சப்டிலஸும் அந்த பூஞ்சானங்களை தீமை செய்யக்கூடிய பூஞ்சானங்களை அழிச்சு இதை மேலும் பரவாமல் பாதுகாக்கும். அது நீங்க எப்படி நம்ம இது கண்ட்ரோல் ஆயிருச்சா இல்ல மறுபடியும் பரவுதான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த இலை புள்ளி மேலும் பெருசாகாம அந்த மஞ்சள் கலர்ல இருக்கிறது இந்த மாதிரி வறண்ட மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி சோகை வறண்ட மாதிரி ஆயிருச்சு அப்படின்னாவே இது கண்ட்ரோல் ஆயிருச்சு, கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னு நீங்க ஒரு கணக்கு வச்சுக்கலாம். இது மறுபடியும் வானம் மோடம் போட்டுட்டே இருந்துச்சு, வெயிலே இல்லாம இருந்துச்சு அப்படின்னா ஒரு 15லேருந்து 20 நாள் வரைக்கும் இது கட்டுப்படுத்தும். மறுபடியும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த பூஞ்சானங்கள் தீமை செய்யும் பூஞ்சானங்கள் கொஞ்சம் அதிகமாகும். அந்த காத்துலயே பரவக்கூடிய அந்த தீமை செய்யும் பூஞ்சானங்கள், அதனால மற்ற பக்கத்துல இருக்கிற தோட்டத்துல எங்காவது இந்த இந்த நோய் தாக்குதல் இருந்துச்சுன்னா அது காத்து மூலியமாவே ஈரமான காத்து வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நம்ம தோட்டத்துக்கு வந்துடும். இந்த சூடோமோனாஸும் பேசிலஸ் சப்டிலஸும் நம்ம ஒரு 15 நாளைக்கு ஒரு கவசம் மாதிரி இருந்து நம்ம இலையை பாதுகாக்கும். ஆல்ரெடி வந்ததை அழிச்சு இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி நல்லா காஞ்சிச்சு இப்படி நம்ம எடுத்து நுணுக்கணும்னா நுணுங்குற அளவுக்கு ஆயிடுச்சுனாவே நம்ம அடிச்ச மருந்து அதாவது இந்த சூடோமோனாஸும் இந்த சப்டிலஸும் வேலை செஞ்சிருக்குது அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க மறுபடியும் ஒரு 20 நாளைக்கு அப்புறம் வெயில் இல்லை அப்படின்னா கட்டாயமா அடிச்சே ஆகணும். 15லேருந்து 20 நாள். அது ரசாயன மருந்துகள் கொடுத்தீங்கனாலும் இதே இதுதான். ரசாயன மருந்து அடிச்சீங்கன்னா இதே மாதிரி இந்த மஞ்சள் அதிகமாகாம இது நல்லா வறண்டுரும். அந்த மஞ்சளாக இருந்த இடமெல்லாம் ஃபுல்லா வறண்டுரும். வறண்டுருச்சுனாவே கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி ரசாயனத்தில் நீங்க அதே மாதிரி பண்ணீங்கனாலுமே மறுபடியும் வானம் வெயில் வராம மோடம் போட்டுட்டே இருந்துச்சு, அதிகமாக மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு 15லேருந்து 20 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு கொடுக்குற மாதிரியே இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம என்ன மருந்து ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னா, சூடோமோனாஸ் 10 லிட்டர் தண்ணிக்கு 100 ml, பேசிலஸ் சப்டிலஸ் 10 லிட்டர் தண்ணிக்கு 100 ml, இந்த ரெண்டையும் 100 ml கலந்துட்டு சக்கரை தண்ணி ஒரு 100 ml. அது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 50 கிராம் அளவுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 25 to 50 கிராம் சக்கரை ஒரு டேங்க் 10 லிட்டர் தண்ணிக்கு போட்டீங்க அப்படின்னா இந்த சக்கரை தண்ணி இதுல ஒட்டும் பசையாகவும் ஏற்படுத்திக்கும். அதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம சூடோமோனாஸுக்கும் பேசிலஸ் சப்டிலஸுக்கும் ஒரு உணவா மாறி இது சீக்கிரமா மல்டிபிள் ஆகிறதுக்கு சக்கரை தண்ணி உபயோகப்படுத்தும். இந்த மாதிரி இந்த 2 வேலையுமே சக்கரை தண்ணி பண்ணும். ஒன்று உணவா இருக்கும், அதனால சீக்கிரமா நம்ம நன்மை செய்யும் பூஞ்சானை நம்ம தெளிக்கிற பூஞ்சானை சீக்கிரமா பரவி அந்த தீமை செய்யும் பூஞ்சானங்கள் கட்டுப்படுத்தும். இன்னொன்று என்னன்னா ஒட்டும் பசையா அது இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு 25லேருந்து 50 கிராம் நமக்கு பெருசாக செலவாக போறது இல்லை. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம சூடோமோனாஸோ பேசிலஸ் சப்டிலஸோ அல்லது எந்த ஒரு நுண்ணுயிர் மருந்துகள் தெளிச்சாலுமே சுத்தமான நாட்டு சக்கரை நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா இன்னுமே அதோட வேலை இன்னும் சீக்கிரமா ஏற்படுத்தும். இன்னும் நல்லா நல்லா அதோட பரவலும் அதிகமாக இருக்கும். அதனால எப்பவுமே ஒரு இது வச்சுக்கோங்க, நுண்ணுயிர் மருந்து மேலே தெளிக்கிறீங்கன்னாவே ஒரு 50 கிராம் 25லேருந்து 50 கிராம் நாட்டு சர்க்கரை உபயோகப்படுத்திக்கோங்க. இப்போ இந்த சிகாகோட வைரஸ்க்கு 10 லிட்டர் தண்ணிக்கு 100 ml சூடோமோனாஸ், 100 ml பேசிலஸ் சப்டிலஸ், இந்த ரெண்டையும் கலந்து நம்ம மேலே நல்லா இந்த மாதிரி மஞ்சளா இருக்கிற இலைக்கும் தொளிக்கணும். இந்த மாதிரி நல்லா இருக்கிற இலைகளுக்கும் மேல இருக்கிற நல்லா இருக்கிற இலைகளுக்கும் எல்லாத்துக்குமே படுற மாதிரி தொளிக்கணும். எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, இங்க மட்டும் தொளிச்சுட்டு நீங்க மேல தொளிக்காம விட்டீங்கன்னா மறுபடியும் மேல பரவறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மேல அப்படியே அந்த நுனியிலாம் மறுபடியும் புள்ளி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுக்கு நீங்க எல்லா இலையிலையுமே நல்லா படுற மாதிரி நீங்க தெளிச்சிங்கனாவே இது அருமையா கட்டுப்படுத்துங்க. இது உங்க பக்கத்துல எங்கேயாச்சும் கிடைச்சதுன்னா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம தொடர்பு கொள்ளுங்க. நம்ம மேட்டூர் சூப்பர் சர்வீஸ்ல நம்ம எல்லா பக்கமுமே நம்ம டெலிவரி கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க தேவைப்படுச்சுன்னா தொடர்பு கொள்ளுங்க. அல்லது உங்களோட பக்கத்துல வேளாண்மை துறை அந்த மாதிரி எங்கேயாச்சும் கிடைச்சதுனால வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.